மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே மேஷ ராசிக்கு இப்போ எல்லாருமே பயமுறுத்தியிருப்பாங்க. உங்களுக்கு 7.5 சனி துவங்கிடுச்சு, அவ்வளோதான், ஆட்டம் க்ளோஸ், முடிஞ்சிச்சு, நீங்களும் கஷ்டப்பட போறீங்க அப்படின்னு ஏற்கனவே சனியினால் கஷ்டப்பட்டவர்கள் உங்களை பார்த்து சொல்லக்கூடும். நீங்கள் தயவு செய்து அது எதையுமே தலைக்குள்ளார ஏற்றி கொள்ளாதீர்கள். ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய வருஷம். உண்மையை தாங்க சொல்கிறேன். தயவு செய்து 7.5 சனியினால் நம்ம பாதிக்கப்பட போகிறோங்கிற அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் தூக்கி ஓரமாக வச்சுருங்க. அது இப்போ கிடையாது, 2.5 வருஷம் போனதுக்கப்புறம் தான் அது. இப்போ உங்களுக்கு வால் பகுதிக்கிட்ட வந்து நிற்கிறாரு ரெடியாக, அடுத்தது எப்போ உள்ளார நுழையலாம் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாருன்னு வச்சுக்குவோம். நிச்சயம் வந்து இப்போ உங்களை வந்து பாதிக்காது. இப்போ வந்து அவர் வந்து குருவினால் உங்களுக்கு நிறைய நன்மைகளை தர காத்து கொண்டிருக்கிறார். காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் குரு வந்து உங்களுக்கு மிக மிக உசத்தியான நல்ல பலன்களை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். ஏன்னா குரு வந்து உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயோட இணையும் பொழுது குரு மங்கள யோகம் அப்படின்னே ஒரு ஸ்பெஷல் யோகத்தையே ஃபார்ம் பண்ணக்கூடியவர் அவர். ஏன்னா குரு அப்படிங்கிறவர் முழு சுபகிரகம். அவர் 4ஆம் வீடான சுகஸ்தானத்திற்கு போகிறார். அது ஒரு கேந்திர ஸ்தானமும் கூட. 1, 4, 10 இதெல்லாமே வந்து கேந்திர ஸ்தானங்கள். இந்த இடங்களுக்கு குரு வரும் பொழுது அபரிதமான நல்ல பலன்களை தருவார். எந்த கிரகங்கள் வந்தாலுமே நல்ல பலன் தரும். அதுலேயும் முழு சுபரான குரு வரும்போது நீங்கள் கவலையே பட வேண்டாம், நிச்சயம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். என்ன மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஏதேனும் ஒரு வகையில் இந்த ஆண்டு நன்றாக இருக்க போகிறது. இதில் நவம்பர் மாதமும் டிசம்பர் மாதமும் குரு வந்து இந்த 2026 அதிசாரமாக முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துக்கு போயிட்டு வருவார். அந்த 2 மாதம் மட்டும் அவர் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போவார். மறுபடியும் ஜனவரி மாதம் அவர் ரிப்பீட் வந்துடுவார், கடகத்துக்கே வந்துடுவார். அப்போ அது உங்களுக்கு கெடுதல் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டால், இந்த நவம்பர் டிசம்பர் அவர் வந்து சிம்மத்துக்கு போகிறார் இல்லையா, அது இன்னும் அதை விட டாப் கிளாஸான நல்ல பலன்களை தரும். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு போகிறார். சென்ற ஜென்மங்களில் நீங்கள் செய்து வைத்திருந்த அனைத்து பூர்வ புண்ணிய கணக்குகளும் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. வீடு வாசல் வாங்கணுமா, வாங்கலாம். உங்களுக்கு தங்கம் சேர்க்கை ஏற்படுமா, ஏற்படும். புதிதாக தொழில் தொடங்கலாமா, தாராளமாக தொடங்கலாம். குருபலன் வந்துருச்சா, உங்கள் வீட்டு குழந்தைகள் மேஷராசினராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வரன் தேரக்கூடிய அமைப்புங்கிறது இப்போ ரொம்ப சாதகமாக முடியும். ஸோ எல்லா வகையிலையும் அனுகூலம். நீங்கள் எதை பற்றியும் நீங்கள் கவலையப்படாதீங்க. முக்கியமாக இந்த 7.5 சனிங்கிறது உங்களை போட்டு படுத்த போகுதுங்கிற ஒரு எண்ணத்துக்கே வந்துடாதீங்க. ஏன்னா இது மிடில் ஏஜ் குரூப் பீப்புளுக்கு வந்து இது 2ஆம் சொத்தாக வேற சனி வருது. அது பொங்கு சனியாக தான் இருக்கும், நல்லது தான் பண்ணி வைக்கும். சனியினால் உங்களுடைய ஃபேமிலி தான் செட்டில் ஆகும். குரு வந்து அல்டிமேட்டாக உங்களுக்கு வந்து நல்லது பண்ணி வைக்க போகிறார். அதனால் கவலையே படாமல் முழு மூச்சோட நீங்கள் உங்களுடைய எஃபர்ட்ஸை போடுங்க. நிச்சயம் இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மைகள் நிறைய காத்திருக்கிறது. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுக்கான குரு பயிற்சிக்கான பொது பலன்கள். இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகிறத பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனாலும் நிறைய மக்களுக்கு மற்ற கிரகங்களுடைய ஆதிக்கத்தினால் சில பல தொந்தரவுகள் இருக்கவே செய்யும். எனக்கு லைஃப் லாங்குக்கும் நல்லா இருக்கணும் சார், லைஃப் லாங்குக்கும் பெரிய கெடுதல்கள் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ இறைவன் வந்து அதற்கும் ஒரு வழிவகையை உங்களுக்கு செய்து வைத்திருக்கவே செய்கிறார். அது என்ன அப்படின்னா எண்கணிதம். எண்கள் அப்படிங்கிறது நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களுடைய தலையெழுத்து உங்களுடைய பிறந்த தேதியின் மூலமாகவும் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் மூலமாகவும் பிறந்த நேரத்தின் மூலமாகவும் கணிக்கப்பட்டு விடுகின்றன. இப்படிதான் உங்க லைஃப் இருக்க போகுது அப்படிங்கிறது ப்ரீ டிட்டர்மைண்ட். அதுல எப்படி சார் எனக்கு விதி மாற்றம் நிகழ்ந்துரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுடைய விதி அப்படிங்கிறது வந்து ஒரு 4 சவுறு அடங்கிய ஒரு பவுண்டரியா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான், நடுவில் மட்டும்தான் அந்த பவுண்டரிக்குள்ளார நிற்கணுங்கிறது இல்லை. இப்போ நீங்கள் நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் தலைக்கு மேலே வந்து ஒரு பெரிய பாறாங்கல் வந்து உழுவ போகுதுன்னா, நீங்கள் எந்த கார்னரில் போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்குமோ அந்த கார்னருக்கு போனீங்கன்னா நீங்கள் அந்த ஆபத்துலேருந்து தப்பிச்சிடுறீங்க இல்லையா. அப்போ விதிக்கு உட்பட்டு தான் இதுவுமே உங்களுக்கு கிடைக்குது. இந்த எண்கணித பொது பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே இலவசமாக நான் தரப்போகிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதியும் பெயர் ஆங்கிலத்தில் மாத்திரம். மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், பிறந்த தேதி அப்புறம் உங்களுடைய பெயர் ஆங்கிலத்தில் கீழே தெரிகிற இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பணும். கமெண்ட்டில் எழுதாதீங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க.
உங்களுக்கான பதில் நான் 3 நாட்களுக்குள்ளார அனுப்புறேன். அதுல பொது பலன்கள் மாத்திரமே தரப்படும். இது கிரகங்கள் ரீதியான பொது பலன்கள் கிடையாது. உங்களுடைய பிறந்த தேதி வைத்து, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணை வைத்து, உங்களுடைய பெயரை வைத்து தற்போது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அது கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க பார்த்து டிசைட் பண்ணுங்க. அது கரெக்டா இருக்கிற பட்சத்துல மேற்கொண்டு என்னுடைய ப்ரொசீஜர்ஸ் என்னங்கிறத அதில் நான் சொல்லியிருப்பேன். என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்படி சரி இல்லைன்னா நீங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை மறுபடியும் இன்னொரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு, அது சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் பர்த்தா இல்லாமல் இருக்கணும், ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் தானா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுடைய கரெக்டான அஃபீஷியல் நேமை தான் அனுப்பிச்சிருக்கீங்களா இல்லை ஜாதக பேர் அனுப்பிச்சிட்டிங்களாங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் பர்த் ஃபேக்காக இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் தான் எடுத்துக்கணும். உங்களுடைய நேம் எது அஃபீஷியலாக யூஸ் பண்ணுறீங்களோ அதை தான் நீங்கள் அனுப்பணும். இது ரெண்டுத்தையும் அனுப்பிச்சிட்டு வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான பொது பலன்கள், இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார அனுப்புகிறேன். நான் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் லைஃப் 100% இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை விட கண்டிப்பாக மேம்படும். அது மட்டும் இல்லாமல் பெரிய சிரமங்களிலிருந்து விடுபடுவதற்கான வழியை நீங்கள் வணங்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வமும் உங்களுடைய குலதெய்வமும் கொடுத்த காரணத்தினாலேயே இந்த பதிவை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதில் வியாபாரம் யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் வியாபார பெயரையுமே அனுப்பலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் பெயர் வைத்திருந்தால் உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியும் பெயரையுமே நீங்கள் அனுப்பி விடலாம். அவர்களுக்குமான இலவச பொது பலன்கள் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். அதில் பேரில் எதுவும் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அது என்ன ப்ரொசீஜருங்கிறத அனுப்புகிற, விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.